அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். அத்தனைக்கும் பத்தை பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வின் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவில் லக்ன பாவத்தை பலப்படுத்துறது, பலகீனப்படுத்துறது, அதனால் ஏற்படுற விளைவுகளை பற்றி நேற்றைய வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் இரண்டாம் பாவம் எப்படி பலமாகுது, எப்படி பலகீனமாகுது, அதனால் விளைவுகள் எந்த பாவத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அடிப்படை ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவத்தை பலப்படுத்தும் போது அதனுடைய விளைவு அந்த பாவத்திற்கு 10ஆம் பாவத்தில் வெளிப்படும். அதே போல் ஒரு பாவத்தை பலகீனப்படுத்தும் போதும் அதன் விளைவு அந்த பாவத்தின் 10ஆம் பாவத்தில் தான் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் அடிப்படை விதி. ஸோ அப்படி இந்த விதியை பேஸ் பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கோம். ஸோ இரண்டாம் பாவத்தை நம்ம பலப்படுத்தும் போது அது எப்படி விளைவுகளை கொடுக்குது, பலகீனப்படுத்தும் போது அது எப்படி விளைவுகளை கொடுக்குதுங்கிறத நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். இரண்டாம் பாவம் பொதுவாக என்ன சொல்கிறோம், ஜோதிடத்தில் இரண்டாம் பாவம்னாலே தனம், வாக்கு, குடும்பம், ஷார்ட்டாக சொல்கிறது. தனம், வாக்கு, குடும்பம்னா என்ன? தனம்னா பணம், வாக்குனா நம்ம பேசுகிற பேச்சு, நாக்கு, குடும்பம் நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்குது. ஸோ இரண்டாம் பாவத்தில் இது மட்டும்தான காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கல்வி, அடிப்படை கல்வியை சொல்லலாம், சாப்பிட்ற சாப்பாடை சொல்லலாம். இதுபோல் இன்னும் நிறையா அதில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முக்கியமாக எதுவுமே சுருக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம்ல, ஷார்ட்டாக, அதில் தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட பலன்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இரண்டாம் பாவம் பலப்படும் போது அதனுடைய விளைவு இந்த இரண்டாம் பாவத்திற்கு 10ஆம் பாவத்தில் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம். லக்னத்திற்கு 11ஆம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு 10ஆம் இடமாக வரும். அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு பாவத்திற்குமே அதனுடைய 10ஆம் பாவத்தில் தான் பலனோ இல்லை கெடுதலோ வெளிப்படுது, கர்மா வெளிப்படுது. அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் பாவத்திலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அதோடைய 10ஆம் பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆவது பாவம், லாபஸ்தானம் சொல்கிறோம். சரி, இரண்டாம் பாவத்தை நம்ம எப்படி பலப்படுத்தலாம்? தனம், வாக்கு, குடும்பங்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வருமானத்தை சொல்லக்கூடிய இடமும் இந்த இரண்டாம் பாவம் தான். பொருள் வர்றது, குடும்பத்தை ஒரு நபர் சேர்றது, இதெல்லாம் இந்த இரண்டாம் பாவத்தோடைய காரகத்துவம். அப்படி பார்க்கும்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறது, இன்றைய உலகத்தில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் செட்டாகவே இருக்குது. அப்படி சம்பாதிக்க தெரியலைன்னா அவன் முட்டாள், உழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற பேர் எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ எப்படியும் அகடமுகடம் பண்ணியாவது காசை கொண்டாந்து சேர்த்துரு அப்படிங்கிறத நமக்கு பாடமாக இருக்குது இன்றைக்கி உலகத்தில். ஸோ நியாயம் தர்மம் பார்த்து வந்தது போதும், இருக்கிறத வச்சு, அதெல்லாம் கதைக்கு ஆகாது அந்த பேச்செல்லாம். ஸோ அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம போக வேண்டாம். வருமானத்தை சொல்லக்கூடிய அந்த பார்ட்டை நம்ம தொட வேண்டாம். இன்னொன்று ஈஸியாக ஒரு மெத்தடு, வாக்கு, தனம், வாக்கு, குடும்பங்கிறத அந்த வாக்கை நம்ம எடுத்துக்குவோம். வாக்கு ஸ்தானம் சொல்கிறோம் இரண்டாம் இடத்தை. இதை எப்படி பலப்படுத்துறது? இது செலவில்லாத ஒரு மெத்தடுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு ஏதாவது நம்ம செலவு பண்ணணுமா? செலவு பண்ணவே வேண்டாம்ல. வாயை திறந்தாலே உனக்கு கெட்ட வார்த்தை தாண்டா வரும் அப்படிங்கிற சில பேரை சொல்லுவோம். வீட்டில் பார்த்தா எதை சொன்னாலும் நெகட்டிவாகவே பேசுவோம். என் மனைவி இருக்காங்களே, நம்ம எதை சொன்னாலும் நெகட்டிவாக தாங்க சொல்லுவாங்க அப்படிம்பாங்க சில பேர். சில மனைவிமார்கள் என்ன சொல்கிறாங்க, என் புருஷன் என்னத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு மறுப்பு, இல்லை நெகட்டிவாக. ஆட்டோமேட்டிக்காக இது குடும்பங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வாக்கை வச்சு இந்த இரண்டாம் பாவத்தை நம்ம பலப்படுத்தலாங்க. ரொம்ப எளிமையான வழிங்க. நீங்கள் எல்லாமே நேர்மறையாக பேசுங்க, நல்லதையே பேசுங்க. அதாவது இந்த வீடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தீட்டுக்கு ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றோம், ஒரு இறந்தவர்களுடைய வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டுக்கு பின்னாடி போய் சுற்றி குளிச்சுப்பிட்டு தான் உள்ளே வரணும். அப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த வீடை ரொம்ப புனிதமாக வச்சுக்கிறோம்.
அதெல்லாம் தப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே பேசும்போது ஒரு மன உளைச்சலில் ஒரு மன கொந்தளிப்பில் எப்படி பேசுகிறோம், அபசகுணமாக பேசுகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வீடை குட்டி மொழிகி பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் சுத்தமாகலாம் வச்சுக்கிறோம், ஐதீகமாக இருக்கோம், தீட்டு படக்கூடாது, அப்படி இப்படிலாம் பார்த்து ரொம்ப புனித தன்மையாக பாதுகாக்கிறானா வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம பேசுகிற பேச்சு என்ன பேச்சு பேசுகிறோங்க? ஏதாவது ஒரு சண்டை, ஒரு மன கஷ்டம், ஒரு மன வருத்தங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டா பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறோம் வீட்டுக்குள்ளே. அப்போ நம்ம இந்த ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்கள், ஆன்மீக அறிவு உள்ளவர்கள் வீட்டில் வந்து சுப செய்திகளையே பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதுக்கு காரணமும் இருக்குங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத உலகம் ஒன்று இருக்குது, சூட்சும உலகம்னு சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத சக்திகள் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, நல்ல சக்திகளும் இருக்குது, கெட்ட சக்திகளும் இருக்குது. அது எப்படி கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எதிர்மறை சக்திகளை எப்படி வெளியேற்றுவது நம்ம வீட்டில் இருந்து, அது எப்படி உருவாகுதுங்கிறது விளக்கமாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள் என் வீடியோவில். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க நேர்மறை சக்தியாக இருக்கட்டும், எதிர்மறை சக்தியாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை வளர்த்து விடுறதும் நம்ம தான். நேர்மறை சக்தியை வளர்த்து கொண்டாடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எதிர்மறை சக்திகளை வளர்க்குறதும் நம்ம கையில். நம்ம கையிலையும் சொல்லக்கூடாது, நம்ம வாயில். நம்ம சொல்லுகின்ற வார்த்தைகளும் எண்ணுகின்ற எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும்போது அங்கே நேர்மறையான சக்திகள் நிறைந்து இருக்குது இந்த வீட்டில். புராணங்களில் சொல்லுவாங்க, நீ எதை சொன்னாலும் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது, அப்படியே நடக்க கடவுள்னு தேவதைகள் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கு ரெடியாக நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் ஒரு நெகட்டிவாக ஒன்று சொல்கிறீங்க, கெட்ட விஷயம், ஏதோ ஒன்று சொல்கிறீங்க கெட்ட விஷயம், ஆமாம் இது வந்து இது பண்ண அப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று அதை சொல்கிற கூட எனக்கு வாய் கூசுது. அதாவது நெகட்டிவாக நம்ம பேசினாலே அதுவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்துறதுக்கும் தேவதைகள் இருக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாயில் நல்ல வார்த்தை தான் வரும். நெகட்டிவான வார்த்தைகள் சொன்னால் அது நடக்கும். இதுக்கு பல சான்றுகள் இருக்குது. மற்றவங்களை எப்போவுமே வாழ்த்துறது, நல்லாரு, நீ நல்லா வந்துடுவ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவரும் வளருவார், நீங்களும் வளர்ந்துருவீங்க. அப்போ எதிர்மறை வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது தான் இந்த 2ஆம் பாவத்தை பலப்படுத்துவதற்குரிய எளிமையான வழி. நல்ல வார்த்தை சொல்லுங்கள். சுருக்கமாக சொன்னோம்னா நல்ல வார்த்தை சொல்லுங்கள். எப்போவுமே நல்லதையே பேசுங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் மற்றவர்கள் மனசை குளிர வைக்கணும். மறந்தும் கூட நீ நாசமாக போகணும், நீ உருப்படாமல் போகணும் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கலைவாணர் NS கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாராம் பணத்தை. நகைச்சுவை, முன்னாடி இருந்த நகைச்சுவை நடிகர், பழைய நடிகர். அப்போ தங்கவேல் நடிகர், அவரும் நகைச்சுவை நடிகர் தான். நடிகர் தங்கவேல் போய் அவர்கிட்ட ஒரு முறை பணம் கேட்கும்போது இவர் என்ன சொன்னாராம், பணம் கொடுத்துட்டு பேசாமல் கொடுத்துருக்கலாம், இந்த பணத்தை எடுத்து கொடுக்கும்போது என் லட்சுமியை உங்ககிட்ட தர்றேன்னாராம். உடனே தங்கவேலுக்கு ஒரு சுருக்குன்னு இருந்துச்சான். அதாவது இவருடைய லட்சுமியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து அபசகுணமான ஒரு சொல். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறம் கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு ரொம்ப வறுமையில் போய் வாடியிருக்கார். அப்போ நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் மிக மிக எச்சரிக்கையாக பேசணும், கவனமாக பேசணும். நல்ல விஷயங்களை பேசினாலே இந்த 2ஆம் பாவம் பலப்பட்டு விடுகிறது. 2ஆம் பாவம் பலப்பட்டுருச்சுன்னா அதோடைய விளைவு எங்கே தெரியுங்க? 2ஆம் பாவம் பலப்பட்டுட்டாலே அதோடைய விளைவு 11ஆம் இடத்துல காமிக்கும். 11ஆம் பாவம் என்னங்க? லாபஸ்தானம். லாபஸ்தானம் மட்டும் நம்ம சொல்லலை, மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா அந்த 11ஆம் பாவம் செயல்படணும். உங்கள் எண்ணப்படியே எல்லா விஷயங்களும் இனிதாக நடைபெறணும் அப்படின்னா அந்த 11ஆம் பாவம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அது நடக்கும். அப்போ இந்த 2ஆம் பாவம் வலுப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக 11ஆம் பாவம் சக்ஸஸ் ஆயிடுது. நீங்கள் நல்லதே சொல்கிறீங்க, நல்லதே சொல்லி இந்த 2ஆம் பாவத்தை வலுப்படுத்தும் போது நீங்கள் மனசில் நினச்ச மாதிரி அங்கே நடக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சிறப்பாக பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த 11ஆம் பாவத்தோட வேலை.
அப்போ 11ஆம் பாவத்தில் இந்த கர்மா வெளிப்படுகிறது. 2ஆம் பாவத்தை நீங்கள் வலுப்படுத்தும் போது 11ஆம் பாவத்தில் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதுதான் 2ஆம் பாவத்தை வலுப்படுத்தி 11ஆம் பாவத்தில் பலன் அடைகிறது. இப்போ 2ஆம் பாவத்தை எப்படி பலகீனப்படுத்துறது? ஒன்றுமே இல்லை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். வாயை திறந்தா கெட்ட வார்த்தையாக பேசுறது, நல்ல அபசகுணமாக பேசுறது. அப்போ 2ஆம் பாவம் வலுவிழந்து போகிறது, பலகீனப்படுத்துகிறோம். 2ஆம் பாவத்தை நம்மளே பலகீனப்படுத்துகிறோம். அப்போ பலகீனப்படுத்திட்டோம்னா அது போய் எங்கே பாதிக்குது? 2ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் 10ஆம் பாவமான 11ஆம் பாவத்தில் அது போய் வெளிப்படுது. இப்போ நீங்கள் எதை நினச்சாலும் அங்கே சக்ஸஸ் ஆகாமல் போகுது. உங்கள் மனசில் சந்தோஷம் இல்லாமல் போகுது, வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. புரியுதா? அப்போ 2ஆம் பாவத்தை பலப்படுத்தும் போது 11ஆம் பாவம் வலுவடைகிறது. 2ஆம் பாவத்தை பலகீனப்படுத்தும் போது அந்த 11ஆம் பாவம் வலுவிழந்து போகிறது. அது எதிர்மறையான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ 11ஆம் பாவம் எதிர்மறையான பலன்களை கொடுக்குதுன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை இல்லாமல் பண்ணிடுது. நீங்கள் மனசில் நீங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லுவீங்க, ஆமாம் நான் எது நினச்சாலும் நடக்காதுங்க, நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காதுங்க. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க இதே போல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சில விஷயம் சும்மா சாதாரணமாகவே சொல்லுவாங்க, நான் எதுக்கு ஆசைப்பட மாட்டேங்க, நான் ஆசைப்பட்டோன்னா அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. வார்த்தையா அது? நீங்களே அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைக்கிறீங்க. இப்படி சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேங்க, நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்காதுங்க. அப்படியே 1-2 கிடைக்காம போனாலும் நீங்கள் ஏன் அதை திருப்பி ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அப்படி பண்ண உங்களுக்கு அது கிடைக்காமலே தான் போய்கிட்டு இருக்கோம். நான் ஆசைப்பட்டது கிடைக்கும், நான் நினச்சது நடக்கும்னு நேர்மறையை எண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. அப்போ 2ஆம் பாவத்தை நாம் பலப்படுத்தும் போது அதற்கு 11ஆம் பாவத்தில் பலன் கிடைக்கும். 2ஆம் பாவத்தை பலகீனப்படுத்தும் போது 2ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவமான 11ஆம் பாவம் பலகீனப்பட்டு நமக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நன்றி, வணக்கம். மீண்டும் 3ஆம் பாவத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.